So in continuation of the previous class on NMR spectroscopy, chemical shift reagent பார்த்துட்டு applications பார்ப்போம். Then applications 1 or 2 applications பார்த்துட்டு அதுக்கப்புறம் previous year questions பார்ப்போம். So shift reagent ஓட வேலை என்ன அப்படின்னா whenever there is overlapping of signals. ஓகே, NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்பர் ஆஃப் பிக்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம், பட் நமக்கு கிடைக்கிறத வந்து ஒன்றா இருக்கும். ஸோ ஓவர்லாப்பிங் இருக்கிறத என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இது. ஓகே, ஸோ ஓவர்லாப்பிங் வந்து ஓவர் கம் பண்ணுறது ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி NMR ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் போகிறது. நமக்கே தெரியும் NMR வந்து ரிசர்ச் லைனில் இருக்கும்போது தெரியும். ஆக்சுவலாக NMR ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்பெக்ட்ரம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அ tedious process and it is very difficult to get the instruments also. ஒரு சில இடங்களில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதை வந்து அப்போது NMR இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் ரேஞ்ச் போகிறது தான். ஸோ சூஸிங் அ சால்வெண்ட் த்ரூ அனிசோட்ரோபிக் எஃபெக்ட் மூலமாக சால்வெண்ட்ஸை மாற்றி பார்க்குறது. தென் ஷிஃப்ட் ரேஜன் யூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் தி சொல்யூஷன் ஃபார் ஓவர்லாப்பிங் ஆஃப் சிக்னல்ஸ். ஓகே, ஸோ ஓவர்லாப்பிங் இருக்கு, நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். அதை வந்து நம்ம we have to split the peaks into நல்ல வெல் டிஸ்டிங்விஷ்டு பீக்ஸ் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா we have to use the shift reagent. சரியா? Actually it is an inexpensive technique compared to the go for high frequency NMR spectrophotometer. சரியா? ஸோ ஷிஃப்ட் reagent வந்து அப்படின்னா இட் இஸ் பொதுவாக எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா paramagnetic complexes of lanthanum complexes, then beta diketone complexes of europium-3 and promethium. Okay, so இந்த அதாவது லாந்தனைட்ஸ் பொதுவாக லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை பேஸ்டு காம்ப்ளெக்ஸஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆர்கானிக் காம்பவுண்டில் இல்லை என்ன காம்பவுண்டில் வந்து உங்களுக்கு ஓவர்லாப்பிங் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கோ அதோட மிக்ஸ் பண்ணிடணும். சரியா? சரி, அப்படி மிக்ஸ் பண்ணிட்டா என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. நம்மளோட காம்பவுண்டில் இல்லை காம்ப்ளெக்ஸஸில் இருக்கக்கூடிய லூயிஸ் பேசிக் சைட்ஸ். ஓகே, லூயிஸ் பேசிக் சைட் உங்களுக்கு தெரியும். இந்த பேசிக் சைட்னால என்ன இருக்குன்னா இட் இஸ் எலக்ட்ரான் ரிச். ஓகே, இது என்ன பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ இட் ஹேவ் அ டெண்டன்சி டு டொனேட் எலக்ட்ரான் டு தி மெட்டல் சென்டர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆசிட் பேஸ் எஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா there will be a shifting of NMR frequency resonance. சரியா? அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஷிஃப்ட் reagent அண்ட் நம்மளோட மாலிகுல் என்ன மாலிகுல் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்குள்ள என்ன இன்ட்ராக்ஷன் இருக்கும். சரியா? பை இந்த வே ஆஃப் ஜஸ்ட் எலக்ட்ரான் டோனர் அக்செப்டர் கான்செப்ட் தான். சரியா? இப்போ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா the applied magnetic field. Okay, the applied magnetic field experienced by the complex bound sample is different than the sample alone. இப்போ நம்மளோட சாம்பிள் காம்ப்ளெக்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இன்ட்ராக்ஷன் போய் ஒரு அடக்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பை த சாம்பிள் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பேராமேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இதனால என்ன ஆகும் அப்படின்னா இட் காசஸ் த ஷிஃப்ட் ஆஃப் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி மோஸ்ட்லி டவுன்ஃபீல்ட். ஓகே, downfield shift for europium-3 and upfield shift for promethium-3 based complexes. Okay, I will show an example. This is a complex. Yeah, this is an example, just one example. Okay, for one hexanol. This is for one hexanol, and this molecule have எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குன்னு பாருங்க. நியர்லி 7 கைண்ட் ஆஃப் ப்ரோட்டான். ஓகே, ப்ரோட்டானின் நம்பரை பொறுத்தளவில் இது வந்து பார்த்தீங்கன்னா இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் reagent this NMR spectrum show in the absence of shift reagent just you will get just 2 peaks, 2 peak மட்டும் தான் கொடுக்குது. ஓகே, ஆல்ரெடி ஏன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங் ஆஃப் சிக்னல்ஸ். Okay,
But when you add the one hexanol with the shift reagent, this is europium complex. Okay, so shift reagent கான்சன்ட்ரேஷன் ரேஷியோ மட்டும் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 0.8 தான் இருக்கும். 0.8 அதாவது ஷிஃப்ட் ரேஷன் டு சாம்பிள் ரேஷியோ 0.8. ஓகே, வெரி லோ கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணாலே போதும். This is the spectrum of this one hexanol after mixing with shift reagent. Okay, so these are all the P corresponding to the protons present in A, B, C and the different positions. Okay, so over a position it's well resolved. Okay, well resolved. And this is the role of shift reagent. There are number of shift reagents used in NMR spectroscopy. Okay, so overlapping of signal is now அதை ஓவர்கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, shift reagents யூஸ் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்ல இந்த சிஸ்ட்ரான்ஸ் ஐசோமரிசம். ஓகே, ஐசோமரிசம் இருந்துச்சுன்னா அந்த ஐசோமரிசம் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸை நம்ம எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது அப்படிங்கிறது தான் இது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து சிஸ்ட்ரான்ஸ் எதை வச்சு போட்டிருக்கிறேன் அப்படின்னா இந்த புரோட்டான் வச்சு போட்டிருக்கிறேன். புரோட்டான், இந்த ஹைட்ரஜன், this proton A and this proton is B. And these two are இந்த ரெண்டோட பொசிஷனை வச்சு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா I have given trans. Okay, இப்போ the coupling constant between this A and B is 12 to 18 hertz. And if the hydrogen, if these two hydrogens are in the same side, ஒரே பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரே பக்கம் இருக்கும்போது I have given it as this சிஸ்டம் கொடுத்து ரெசிக்னேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா the coupling constant between these A and B is 6 to 12 hertz. Okay, and if these two hydrogen atoms, இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரே கார்பன்ல இருக்கு. ஓகே, ஒரே கார்பன்ல இருக்கு. இந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 bond coupling, 1 2 3 3 bond coupling, and இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 bond coupling. Okay, in this place the coupling constant is very very less. It is just 0 to 3 hertz, less than 3 தான் இருக்கும். சரியா? இப்போ நீங்க புரோட்டான் நம்பர் எடுக்கிறீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பிகாஸ் புரோட்டான் நம்பரை பொறுத்தவரை you'll get 2 doublet peaks கொடுக்கும். 2 doublet peaks. Okay, so 2 non-equal hydrogen center, each isomer gives 2 doublet peaks. Okay, பட் இந்த 3 ஐசோமருக்குமே டபுளட் 3 தான் கொடுக்கும். ரெண்டு பேரும் கொடுக்கும், 2 டபுளட்ஸ் தான் கொடுக்கும். ஓகே, பட் விச் ஐசோமர் இஸ் பீன் ஃபார்ம், எந்த ஐசோமர் வந்து ப்ரிடாமினண்டா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா கப்ளிங் கான்ஸ்டன்ட் தான் போகணும், வேற வழி கிடையாது. ஓகே, ரைட். இப்போ டிரான்ஸ் ஐசோமரை பொறுத்தவரை கப்ளிங் கான்ஸ்டன்ட் தான் இருக்கும், அதிகமாக இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இது பாஸ்பரஸ் ஆசிடை பொறுத்தளவில் இந்த பாஸ்பரஸ் ஆசிட்ல வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பிளேஸ் அ மேஜர் ரோல். எப்படி வாட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் ஹைப்போபாஸ்பரஸ் அண்ட் பாஸ்பரஸ் ஆசிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பாஸ்பரஸ் NMR வந்து P31 NMR யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா let us consider this is the hypophosphorus acid. Hypophosphorus acid. These are the possible structures of hypophosphorus acid. ஓகே, ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனார்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து அண்டர் கிராஜுவல் லெவலில் படிச்சிருப்பீங்க நீங்கள். வெதர் திஸ் பாஸ்பரஸ் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் இஸ் டைபேசிக் ஆசிட் ஆர் மோனோபேசிக் ஆசிட் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபார்மில் இருக்கும்போது திஸ் இஸ் தி டைபேசிக். ஓகே, ஏன்னா these two protons can be easily removed from the acid, but this is a monobasic acid. ஏன்னா இந்த OH இருக்கக்கூடிய புரோட்டான் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது மட்டும் தான் என்ன ஆகும், ஈஸியா டொனேட் பண்ண முடியும், பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ் these two protons. ஓகே, அப்போ which structure is most favorable அப்படின்னு பார்க்கும்போது NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து என்ன பண்றாங்க, ஃபைனலி இது ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடை பொறுத்தவரை and this it gives a triplet peaks கொடுக்குது இந்த P31 NMR. P31ல it is giving triplet peak. Okay, so that means என்ன அர்த்தம் அப்படின்னா each P31 is split into 2 phosphorus hydrogen atoms, 2 hydrogen atoms directly attached. Okay,
So you just use the 2Na plus 1 rule. ரெண்டு புரோட்டான் இருக்கு, ஸோ வில் கெட் தி ட்ரிப்ளெட். ஓகே, வில் கெட் தி ட்ரிப்ளெட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எத்தனை பேர் கொடுக்கும் இந்த ஸ்ட்ரக்சரில்? ஐ மீன் ஹைப்போ பாஸ்பரஸ் மைனட் ஆட்டம் இதுவாக இருந்துச்சுன்னா வில் கெட் ஒன்லி டபுளெட். ஏன்னா இந்த பாஸ்பரஸ் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு ஒன்லி ஒன் புரோட்டான். ஓகே, ஒரு புரோட்டான் மட்டும் தான் டைரக்ட் அட்டாச் இருக்கு, ஸோ வில் கெட் டபுளெட். பட் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் எ ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கிவ் a doublet, பட் இட் இஸ் இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா டபுளெட் கொடுக்கும். பட் திஸ் இஸ் த அப்சர்வ்ட் ஒன். ஓகே, திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரிடாமினன்ட் ஒன் ஸ்ட்ரக்சர் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடை பொறுத்தளவில். தென் பாஸ்பரஸ் ஆசிடை பொறுத்தளவில் அதே மாதிரி தான். பாஸ்பரஸ் ஆசிடில் பொறுத்தளவில் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இட் இஸ் a tribasic acid. Okay, but and this is the major tautomer and it is a dibasic acid. And in the phosphorus acid in this form, okay, in the second structure on the pathina, it is giving doublet peak. Okay, in the structure on the pathina, it is giving only one peak. Okay, no peak is only one peak. Yana without couples with protons. Okay, coupling poham irukumbodhu enna agum, the P31, and it gives only one peak. One மட்டும் தான் கொடுக்கும். But okay, but this structure gives two peaks. I mean doublet. எதனால அப்படின்னா this proton couples with, I'm sorry, the phosphorus couples with this proton. Okay, see actually இந்த புரோட்டான் இருக்கே, அப்போ இது கப்புள் ஆகுமா அப்படின்னா கப்புள் ஆகும். பட் பீக்ஸ் வந்து என்ன ஆகுது, ப்ரிடாமினண்டா இருக்காது. சரியா? ஓகே, the next one is PrF5. Okay, bromine pentafluoride. Bromine pentafluoride. இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே வந்து விஎஸ்சிபிஆர் தியரியை வச்சு எலக்ட்ரான் கவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ எலக்ட்ரான் கவுண்ட் வச்சு பார்க்கும்போது what is the structure of BrF5? Can anyone tell? According to VSCPR theory, what is the structure of BrF5? I mean, what is the hybridization involved? sp3d2, sir. Okay, so sp3d2. sp3d2 na what is the geometry? Octahedron. Okay, so octahedron இருக்கு. அப்போ பட் we have a 5 combining atoms. மொத்தம் 5 தான் இருக்கு. 5 இருக்கிற இடத்துல 5 பாண்ட் பேர் இருக்கும், ஓரல் ஒன் பேர் இருக்கும். ஓகே, அந்த ஓரல் ஒன் பேர் எங்க ஆக்குபை ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்றது இல்லை. நம்ம BrF5 என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா பொதுவாக 6 கம்பைனிங் ஆட்டம்ஸ் இருக்கும் ஆக்டாஹெட்ரன்ல. 6ல் வந்து ஒரு லோன் பேர் எங்க போய் உட்காந்துருக்கும், வெதர் இட் இஸ் ஆக்சியல் பொசிஷன் ஆர் ஈக்வட்டோரியல் பொசிஷன். ஆக்சியல் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் அப்சர்வ்ட் ஃபார் BrF5? ஈக்வட்டோரியல் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஆக்சியல்ல இருந்து 2 சிக்னல் கிடைக்கும். ஆக்சியல்ல இருந்து 2 சிக்னல் கொடுக்கும். ஓகே, ஈக்வட்டோரியல் இருந்துச்சுன்னா three different. Okay, so let us try with triagonal bipyramidal geometry. Okay, so 5 இருக்குன்னு வச்சுக்குவோம், D3H. இப்போ இந்த இடத்துல you will get 2 ஆக்சியல் இருக்கு, 3 ஈக்வட்டோரியல் இருக்கு. ஓகே, 2 ஆக்சியல் 3 ஈக்வட்டோரியல். அப்போ என்ன இருக்கு அப்படின்னா ஒரு லோன் பேர் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு லோன் பேர் இஸ் பர்சன்டேஜ் ஈக்வட்டோரியல் இருக்கு, ஈக்வட்டோரியல். ஓகே, இப்போ it gives 2 peaks. It gives 2 peaks with intensity ratio 3:2. அது எப்படின்னு சொல்றேன். These two are in axial position. Okay, இது ஆக்சியல் இருக்கு, இது ஆக்சியல் இருக்கு.
and these three are in equatorial position, equatorial. இந்த மூணும். Okay. இப்போ இந்த மூணும் the fluorine atoms present in the equatorial position are in the same environment. Axial position இருக்கக்கூடிய ரெண்டும் in the same environment. Okay. அப்போ the peaks due to the equatorial fluorine atoms, peak due to the equatorial fluorine atoms வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ suppose இந்த fluorine atom எத்தனை சிக்னல் கொடுக்கும்? It is split by two axial fluorine atoms. So it will couple with this axial fluorine atom, one. Okay, and the another one is here. Okay, அப்ப என்ன ஆகும்? The fluorine ஓட I value வந்து half. Okay, I value half இருக்கும்போது என்ன ஆகும்? You will get நீங்க ஆக்சுவலா ஆர்கானிக் டிஸ்கஸ் பண்ணும்போது you will just say, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சப்போஸ் 2 புரோட்டான் இருக்குன்னா ஜஸ்ட் யூ கேன் சே யூ வில் கெட் 3, 3 இருக்குன்னா 4 அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நீங்க என்ன இனர்கானிக் ஆஸ்பெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா ஐ வேல்யூ ஆஃப் த நைபரிங் ஆட்டம். ஓகே, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து கொடுத்துருவாங்க, பெரும்பாலும் ஐ வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. இன்கேஸ் கொடுக்காத பட்சத்தில் யூ ஷுட் ரிமெம்பர் த ஐ வேல்யூ ஆஃப் அ பர்டிகுலர் நியூக்ளியை. ஓகே, இப்போ வந்து ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா, கப்பல்ஸ் வித் தீஸ் ஃப்ளோரின் ஆட்டம். ஓகே, ஸோ ஐ வேல்யூ வந்து ஹாஃப் இருக்கிறதுனால யூ வில் கெட் என்ன கொடுக்கும்? How many peaks would you expect? ஆக்சுவலா இது மூணுமே சேம் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால இந்த equatorial fluorine atom will couple with these two, and it is also coupled with these two, and this is also coupled with these two. ரெண்டு கப்பல் பண்ணும். ஓகே, மூணுமே ஒரே மாதிரி கப்பல் பண்ணும். அப்போ மூணோட சிக்னல் என்ன ஆகும்னா ஒண்ணுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆயிடும். ஓகே, ஸோ யூ வில் கெட் ட்ரிப்ளெட், 3 பேர் கொடுக்கும். சரியா? தென் இப்போ let us consider the fluorine axial position இருக்கக்கூடிய fluorine atoms. ஓகே, இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு fluorine atom couple with 3, 1 2 3, 3 கப்பல் பண்ணும். சரியா? அப்போ will get quadrat. ஓகே, இதே மாதிரி இந்த fluorine கப்பல் பண்ணும் 1 2 3 4 quadrat. பட் ரெண்டோட பீக் என்ன ஆகும்னா ஓவர்லாப் ஆயிடும். ஓகே, so you will get a triplet and a quadrat. Okay, but with the intensity ratio 3:2, which is giving 3. எது கொடுக்கும்? 3. equatorial fluorine atom என்ன பண்ணும்? This will give a 3 and this will give a 2. Okay, சரி. இப்போ let us consider the another geometry, that is a square pyramidal C4 prime group. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா we have 2 kinds of fluorine atoms. இங்கேயே 2 kinds of fluorine atoms இருக்கு. எது என்னென்ன அப்படின்னா, இந்த நாலும் equatorial 1 2 3 4. ஓகே, வேற பாடப்படுத்தி லோன் பேர் இதுல இந்த கமெண்ட்டை பொறுத்தளவுல லோன் பேர் சம்வேர் ஹியர். ஓகே, இதுல வந்து லோன் பேர் என்ன இருக்கும்? கீழே இருக்கும். சரியா? ஆக்சுவல் பொசிஷன்ல இருக்கும். இப்போ இது நாலும் சேம் என்விரான்மெண்ட், இது மட்டும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், தட் இஸ் ஆக்சுவல் பொசிஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா the fluorine atoms வந்து பார்த்தீங்கன்னா 2 kinds of fluorine atom. இந்த நாலும் சேம் என்விரான்மெண்ட், இது மட்டும் ஒரு என்விரான்மெண்ட். ஓகே, அப்போ ஹியர் அகைன் யூ வில் கெட் 2 சிக்னல்ஸ். இங்கேயும் 2 பீக் தான் கொடுக்கும். ஓகே, இந்த 2 பீக்ல வாட் இஸ் இன்டென்சிட்டி ரேஷியோ? இதே மாதிரி ட்ரிப்ளெட் குவாட்ரேட் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. இப்போ ஈக்குவல் பொசிஷன்ல கூடிய fluorine என்ன பண்ணும்? It will couple with only one fluorine atom. Okay, so we'll get doublet. சரியா? இதே மாதிரி நாலும் என்ன பண்ணும்? கப்பல் பண்ணும், doublet கொடுக்கும். Okay, but this axial fluorine atom, it will couple with all the 4. அப்ப என்ன கொடுக்கும்? pentet. சரியா? ஸோ இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இது வந்து 4:1 ரேஷியோ கொடுக்கும். 4:1, இங்கே 3:1, 3:2. சரியா? ஸோ இதுக்கிட்ட
doublet and quintet. Okay, I'm sorry, quintet. So 5. Okay, so equatorial fluorine atoms split by one axial fluorine atoms will give a doublet. Okay, but these 4 axial இந்த 4 இருக்கு பாருங்க. ஓகே, 4 என்ன பண்ணுது, ஒரே ஒரு fluorine atom கப்பல் பண்றதுனால doublet கொடுக்கும். இங்க ஒரு axial fluorine atom coupled with 4 equatorial fluorine atoms, it will give a quintet. Okay, but the experimental result suggests the square pyramidal geometry. Okay, so this is how the NMR spectroscopy useful in the structural elucidation of the molecules. Okay, it's a ரெண்டு possible structure இருக்கு, ரெண்டுல என்னது, this one is possible அப்படிங்கறத சொல்றது. ஓகே, ஸோ ஒரு டபுளெட் இங்கே 2 பேருக்கு தான் கொடுக்கும், ஒரு டபுளெட் பட் குயின்டெட் 2 கொடுக்கும். ஓகே, ஸோ கம்பேர் டு தி comparing these two, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இட் வில் கிவ் அ டிஃப்ரெண்ட், 2 பேருக்கு தான் கொடுக்கும், பட் the multiplets are different. ஓகே, இதே மாதிரி ClF3, what is the electron count according to the VSE theory? 5 pairs வருமா, 5 pair, 5 pairனா what is the hybridization? sp3d sir. Very good, sp3d. So sp3d na the geometry is diagonal bipyramidal. Okay, diagonal bipyramidal. We have 3 combining atoms, மொத்தம் 3 தான் இருக்கு. ஓகே, ஸோ 5 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல 3 வந்து பாண்ட் பேர், 2 வந்து லோன் பேர். ஓகே, அந்த 2 லோன் பேர் எங்க போய் ஆக்குப்பை ஆகும். ஓகே, அதை பொறுத்து தான் இதோட ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் இருக்கும் பொதுவாக. ஸோ வாட் இஸ் ஜியாமெட்ரி, ஆக்சுவலாக நீங்கள் விஎஸ்சிபியில் படிச்சிருப்பீங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ClF3 இஸ் டி ஷேப் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா by these spectroscopy techniques தான். Okay, so let us consider this. The first one is the T shape. Okay, T shape. T shape na என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 லோன் பேர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் T shape கன்சிடர் பண்ணும்போது it will give a and actually 2 எஸ். இப்போ இதுதான் நான் உங்களுக்கு பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டுட்டேன். ஓகே, இப்போ இது டி ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் 2 kinds ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம்ஸ், 2 kinds ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் எப்படிங்கிறத நான் இங்கே ஐ ஹவ் ரெப்ரசன்டட். ஓகே, ஸோ 2 lone pair of electrons are occupying the equatorial position. Okay, suppose ரெண்டுமே ஆக்சியல் இருக்குன்னா என்ன ஆகும், you will get trigonal planar. Okay, in case ஒன்னு ஆக்சியல் ஒன்னு equatorial அப்படின்னா என்ன ஆகும், will get a pyramidal structure. ஓகே, ஒன்னு ஆக்சியல் ஒன்னு equatorial, ரெண்டுமே ஈக்குவட்டோரியல் இருக்கும்போது டி ஷேப். ஓகே, ரெண்டுமே ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கும்போது ட்ரையாகோனல் பிளேனார் ஜியாமெட்ரி. ஒன்று ஆக்சியல் ஒன்று ஈக்குவட்டோரியல் இருக்கும்போது இல்லைன்னா பிரமிடல் ஜியாமெட்ரி. ஓகே, ஸோ 3 பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ 3 பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கும்போது டி ஷேப்பை பொறுத்தளவில் we have 2 kinds of proton, 2 kinds of fluorine atoms. ஓகே, ஸோ 2 ஆக்சியல் இருக்கக்கூடியது ஒரு டைப்பு, ஈக்குவட்டோரியல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரின் ஒரு டைப்பு. சரியா? ஸோ 2 டைப் ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால யூ வில் கெட் 2 பீக்ஸ், 2 கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவட்டோரியல் இருக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கப்புள் வித் 2 ஃப்ளோரின் ஆட்டம்ஸ், இட் வில் கிவ் அ ட்ரிப்ளெட். ஓகே, ஸோ ஒரு ட்ரிப்ளெட் அண்ட் ஒரு டபுளெட். இந்த டபுளெட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஆக்சியல் ஃப்ளோரின் ஆட்டம் வில் கப்புள் வித் ஈக்குவட்டோரியல், ஒரு கப்புள் பண்ணும். ஒன்று தான் இருக்கு, அப்போ என்ன வில் கெட் டபுளெட். ஓகே, திரும்ப சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து 2 இருக்கிறதுனால 3ன்னு சொல்றேன், 1 இருக்கிறதுனால 2ன்னு சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த 2ni+1 ரூல். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆர்கானிக்ல இருக்கிறது மாதிரியே இங்கேயும் அப்படியே ப்ளஸ் போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பின்னால் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ 2ni+1 ரூல் அப்ளை பண்றோம். ஐ வேல்யூ வந்து ½ இருக்கனால இது நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். சரியா?
ஓகே, இந்த டி ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பீக் கொடுக்கும். 2 பீக்ல 1 ட்ரிப்ளெட், 1 டபுளெட். ஓகே. பிரமிடல் ஜியாமெட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா 3மே சேம் என்விரான்மென்ட். 3மே சேம் என்விரான்மென்ட். அப்போ என்ன பண்ணும்? இட் வில் கிவ் ஒன்லி 1 பீக். ஒரே ஒரு பீக் மட்டும் தான் கொடுக்கும். சரியா? தென் ஆக்சியல்லையும் ஆக்சுவலா ட்ரைகனல் பிளேனார்லையும் ஒரே ஒரு பீக் தான். ஒரே ஒரு பீக் தான். ஏன்னா ஆல் தி 3 ஆர் இன் த சேம் என்விரான்மென்ட். ஓகே. பட் தி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் சஜஸ்ட் த டி ஷேப். டி ஷேப்னா இந்த ClF3க்கு இஃப் யூ ஆர் டேக்கிங் NMR ஸ்பெக்ட்ரம், F19 NMR ஸ்பெக்ட்ரம் வில் கெட் 2 பீக்ஸ். ஓகே, அதுல வந்து 1 ட்ரிப்ளெட், 1 டபுளெட். அப்போ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் which is confirm the ClF3. ஓகே, ClF3 கன்ஃபார்ம் பண்ணும். உங்களுக்கு இந்த NMR பேஸ்டு CAGR கேட் கொஸ்டின்ஸ்ல இல்லை ஜாமில் எதுனாலும் சரி, கொஸ்டின்ஸ் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, if the compound is recorded the NMR spectrum at room temperature அப்படிம்பாங்க. ஓகே, ரூம் டெம்பரேச்சர்ல எடுக்கும்போது இதோட ரெஸ்பான்ஸ் வித்தியாசமா இருக்கும். when I discuss with the problems I will tell you. ஓகே, கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன் நான் எப்படின்ட்டு. ஸோ அடுத்தது PF3. This is the structure, trigonal. I'm sorry, this is the pyramidal structure. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா I have given PF3 பொறுத்தளவுல I have given F19 NMR as well as P31 ரெண்டுமே நான் கொடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ கைண்ட் ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம் வந்து ஒன்று தான், ஒரே கைண்ட் தான், 3மே ஒரே என்விரான்மெண்ட் தான். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணோம்? இட் வில் கிவ் ஒன்லி 1 பீக் singlet for F19 without considering phosphorus. Okay, then if the fluorine couples with phosphorus, ஏன்னா phosphorus நம்ம அது NMR active. ஓகே, அப்போ என்ன பண்ணும்? ஒரே ஒரு phosphorus இருக்கு, it will be further split into 2. So it will get a doublet கொடுக்கும். இதுல F19 NMR spectrum, it will give a doublet. But P31, it will give a quadrate. It will give a quadrate because because of coupling, this phosphorus couples with the fluorine atom. Fluorine atom couple பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will give a quadrate. Okay, this is the NMR response which is observed. Okay. So in the actually the compound கொடுத்துட்டு how many NMR signals would you expect for F19 and P31 கேட்கலாம். ஓகே, ஸோ 1 அங்க வந்து 1, இங்க வந்து 4. F19 பொறுத்தளவுல சாரி 2, P31 பொறுத்தளவுல 4. ஓகே, then NF3. ஓகே, in this case இங்க வந்து பாருங்க I value of nitrogen atom is 1. I value of nitrogen atom is 1 ன்னு கொடுத்துருக்காங்க பக்கத்துல. ஓகே, ஸோ வாட் இஸ் த F19 NMR ஓட ரெஸ்பான்ஸ் என்ன? F19 ஓட NMR ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்? வாட் இஸ் தி ஜியாமெட்ரி? NF3 வந்து பிரமிடல் தான். ஓகே, C3V பயன் கொடுத்துருக்கும். F19 பொறுத்தளவுல it will give only 1 peak singlet. ஓகே, ஓகே, நான் I have given an explanation. P31 பொறுத்தளவுல I'm sorry, F19 பொறுத்தளவுல it will give only 1 peak அப்படின்னு கொடுத்துருக்காங்க. only 1 peak, but no split by nitrogen 14 due to the rapid nuclear quadrupole relaxation கொடுத்துருக்கேன். Okay, and I have given 2 conditions. Okay, 2 condition கொடுத்துருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். At 205 degrees centigrade at low temperature, minus 205 degrees centigrade and 20 degrees centigrade, this is at low temperature. Okay, low temperature பொறுத்தளவுல it is giving it's a single unsplit peak. ஒரே ஒரு பீக் மட்டும் தான் கொடுக்கும். ஓகே, எதனால அப்படின்னா it is because of slow molecular motion which is efficient for quadrupole relaxation for fluorine atoms experience 0. ஓகே, அதாவது rapid exchange of atoms வந்து இருக்காது. ஓகே, பட் room temperature பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா it is because of rapid molecular motion. Rapid molecular motion is not so effective for quadrupole relaxation and high lifetime of nitrogen 14 to split the NMR signal.
ரூம் டெம்பரேச்சருக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜன் 14 என்ன பண்ணும், ஸ்பிளிட்டிங்ல இன்வால்வ் ஆகும். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க ஃப்ளக்ஸினால் பிஹேவியர்னு படிச்சிருப்பீங்க. ஃப்ளக்ஸினால் பிஹேவியர்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் a group or an atom from one position to another position. That is the ஃப்ளக்ஸினால் பிஹேவியர்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா ஹை டெம்பரேச்சர்ல என்ன ஆகும், பீக் வந்து மெர்ஜ் ஆகிடும். ஓகே, பீக் வந்து என்ன ஆகும், மெர்ஜ் ஆகிடும். சரியா? ஸோ at low temperature you will get only one single peak, but at high temperature என்ன ஆகும், it will give a triplet peak என்ன மாதிரி. ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் let us consider this is the structure F. நம்ம படிச்சிருப்போம் pyramidal structure, it's like an NH3 molecule F. ஸோ இது என்ன அப்படின்னா லோ டெம்பரேச்சர்ல வந்து ஒரு ஃப்ளோரின் ஆட்டம் இந்த பொசிஷன்ல வந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறாது. ஓகே, இதுக்கு மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா லோ டெம்பரேச்சர்ல வந்து there will be no exchange of atom from one position to another பொசிஷனுக்கு போகவே செய்யாது. பட் நீங்க ரூம் டெம்பரேச்சர் போயிட்டீங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மாறும். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் இந்த ஸ்பெக்ட்ரம் என்ன கொடுக்குது அப்படின்னா ஈவன் தோ த ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் ஆர் இங்க வந்து என்ன சொல்றோம், நம்ம ஒரே என்விரான்மெண்ட் சொல்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரூம் டெம்பரேச்சருக்கு போகும்போது the nitrogen என்ன ஆகுது, it plays a major role and it is coupling with the fluorine atoms and it is giving a triplet. ஓகே, எப்படி ட்ரிப்ளெட் அப்படின்னா 2Ni+1 போட்டு பாருங்க. 2Ni+1 அப்படின்னா என்ன, I value of nitrogen is 1. ஓகே, அப்போ ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கு. 2Ni+1 போடும்போது I value 1, N value ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கு. அப்போ என்ன ஆகும், get 3 ட்ரிப்ளெட். ஓகே, எப்படி ட்ரிப்ளெட் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆன்சர். I வேல்யூ வந்து 1. ஓகே, பட் லோ டெம்பரேச்சர் என்ன ஆகுது, நைட்ரஜன் வந்து கப்பல் ஆகாது. ஓகே, அடுத்தது டங்ஸ்டன் பேஸ்டு காம்ப்ளெக்ஸ் WF6L. இதுல வந்து பாத்தீங்கன்னா there are three kinds of fluorine atoms. Three kinds நான் யாருன்னு சொல்றேன். ஆக்சுவலா இது ஈக்குவட்டோரியல், இது ஈக்குவல் இருக்கா, ஈக்குவட்டோரியல் 1 2 3 4. ஸோ இந்த 4 சேம் என்விரான்மெண்ட். அண்ட் திஸ் இஸ் an axial one. ஆக்சியல் இருக்கக்கூடியது 1. திஸ் இஸ் a different one. இதோட கெமிக்கல் என்விரான்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அடுத்து கடைசியா இன்னொன்று இருக்கு பாருங்க, வெளியே இருக்கு பாருங்க, அவுட் சைட் தி காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது வந்து என்ன பண்ணுவோம், வித்தியாசமா பிஹேவ். ஸோ we have 3 kinds of fluorine atoms. So F19 NMR signal gives 3 peaks. 3 peak கொடுக்கும் with intensity ratio 4:1:1. 4:1:1. Okay, so it represent we have 3 kinds of fluorine atoms. Okay, so axial fluorine atom gives a quintet. Equilateral fluorine atoms give a doublet. The unsplit peak due to the fluorine atoms which is residing outside the coordinates. ஒரு குயின்டெட், ஒரு டபுளெட், ஒரு சிங்கிள் பீக். ஓகே, எதனால இந்த சிங்கிள் பீக் எதனால அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் த ஃப்ளோரின் ஆட்டம் இஸ் அவுட் சைட் தி கோஆர்டினேஷன் ஸ்பியர், வெளியே இருக்கிறதுனால கொடுக்கும். சரியா? ஓகே, அடுத்தது இட் இஸ் அகைன் டங்ஸ்டன் பேஸ்டு காம்ப்ளெக்ஸ் W2O2F9-. and this is the structure. If you look at the complex, it is looks like a symmetric. Okay, and the NMR signal, F19 NMR signal gives 2 peaks. 2 peak கொடுக்குது. ஓகே, எப்படி அப்படின்னு பாருங்க, இந்த பைநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ்ல இந்த 4 1 2 3 4, all these 4 and these 4. Okay, 1 2
3 4. So 4 plus 4 8. So 8 fluorine atoms are in the same environment. The structure நீங்க யோசிச்சு பாருங்க, ரெண்டு இதுனாலும் ஒரு பிளேன்ல இருக்கு, இதுனாலும் ஒரு பிளேன்ல இருக்கு. ஓகே, பட் இது மட்டும் என்னவா இருக்கு, டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கு. அப்போ the intensity ratio என்ன தெரிஞ்சுச்சா, 8:1. Intensity ratio should be 8:1, and the peaks due to 8 equatorial fluorine atoms split by 1 axial fluorine atoms, which give a doublet. Okay, ஒரு fluorine என்ன பண்ணும், couple பண்ணும், it will give a doublet. But this single fluorine atom couples with 8 equatorial fluorine atoms. அப்ப என்ன will get a no net. சரியா? So intensity ratio 8:1. Intensity ratio 8:1, you'll get 2 peaks, ஒரு no net, ஒரு doublet. Okay. Then HF2 minus ரெண்டுமே NMR active nucleus. Let us consider it has a linear structure, HF2. Okay, so F19 NMR gives only one peak, okay, which is split into doublet by hydrogen. The same environment, ஒரே ஒரு proton இருக்கு, it will give a doublet. Okay, ஒரு doublet. Then SF4, tetrafluorosulfur. According to VSEPR theory, மொத்தம் 10 இருக்கும், 10 பேர் ஆஃப் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் மொத்தம். அப்போ 5 பேர். ஓகே, 5 பேர்னா ட்ரைகோனல் பைபெண்டல் ஜியோமெட்ரி. ட்ரைகோனல் பைபெண்டல் ஜியோமெட்ரியில if the electron occupies in the equatorial position, you get the seesaw structure. இதுல வந்து பாத்தீங்கன்னா two kinds of fluorine atoms இருக்கும். Then we have another structure, SF4O. And this oxygen is occupying the equatorial position. How many signals would you expect for SF4? எத்தனை signals கொடுக்கும் by SF4? Since we have two kinds of fluorine atoms, we'll get 2. Okay, ரெண்டுலயுமே ஒன்று கொடுக்கும். ரெண்டுலயுமே both species show 2 triplet peaks in F19 NMR. Okay, இங்க வந்து சல்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா it is not NMR active, it is since it has I value 0. Okay, so 2 kinds of fluorine atom, 2 axial, 2 equatorial. ரெண்டுமே என்ன பண்ணும், 2 சிக்னல் தான் கொடுக்கும். The next application, what is the இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை நீங்க ஜியோமெட்ரிஸ் படிச்சிருப்பீங்க, ஆக்சுவலா ஐசோமரிசம் படிச்சிருப்பீங்க ஃபவுண்டேஷன் மிஸ்ல. And this is a MA3B3 type. MA3B3 type. Okay, so MA3B3 type na, what are the possible isomers? What are the possible isomers, ba? Can anyone tell? It is an octahedral complex. Octahedral வந்து பாத்தீங்கன்னா A3B3 typeல 2 possible isomers. கேள்விப்பட்டிருக்கீங்களா? One is mirror isomer, another one is phasial isomer. Meridional, phasial. Meridional is nothing but trans isomer. Okay, 1 2 6ல இருக்கும். phasial பொறுத்தவரையில cis isomer 1 2 3 பொசிஷன்ல இருக்கும். 1 2 3. Yes. இப்போ this is the phasial isomer. Phasial isomer வந்து பாத்தீங்கன்னா நேர்மையா சொன்னேன், phasial isomer is nothing but cis isomer. Okay, so if you put numbering, you know, let us consider this is 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பொசிஷன்ல 6 பொசிஷன் இருக்கு. ஸோ இந்த பாஸ்பரஸை பொறுத்தளவுல 1 2 3, ஓகே 1 2 3 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் a phasial isomer. Okay, and phasial isomer பொறுத்தளவுல all the 3 phosphorus atoms are identical. Okay, அப்படி நான் சொல்றேன், all the 3 phosphorus atoms are identical னு சொல்றேன். Okay, let us consider this is P1 வச்சுக்கோங்க. This is P1. Okay, I mean
ஃபர்ஸ்ட் பாஸ்பரஸ். ஓகே, அதுக்கு டிரான்ஸ்பொசிஷன்ல தென் அதுக்கு சிஸ் பொசிஷன்ல. டி மீன்ஸ் டிரான்ஸ் அண்ட் சிஸ். இப்போ ஒன்னாவது பாஸ்பரஸ் ஆட்டம், ஓகே, ஒன்னாவது பாஸ்பரஸ் ஆட்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு டிரான்ஸ்பொசிஷன்ல என்ன இருக்கு? ஒரு குளோரின் இருக்கா? ஒன்னாவது பாஸ்பரஸுக்கு டிரான்ஸ்பொசிஷன் ஒரு குளோரின் இருக்கு. ஓகே, சிஸ் பொசிஷன்ல யாரெல்லாம் இருக்கா? 2 பாஸ்பரஸ் 2 குளோரின், 2 பாஸ்பரஸ் 2 குளோரின். ஓகே, let us consider the second phosphorus. ரெண்டாவது பாஸ்பரஸ் பாருங்க, இந்த பாஸ்பரஸ் ஆட்டம். இதுக்கு டிரான்ஸ் யார் இருக்கா? குளோரின், ஒரு குளோரின் இருக்கா, 4வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய குளோரின். அதுக்கு சிஸ் பொசிஷன்ல யாரெல்லாம் இருக்கா? சிஸ் பொசிஷன்ல 2 பாஸ்பரஸ் இருக்கா, ரெண்டுமே சிஸ் தான். 2 பாஸ்பரஸ், இது ரெண்டும் அதுவும் சிஸ் தான், சரியா? 2 குளோரின். ஓகே, then consider the third one. மூணாவது பாஸ்பரஸ் ஆட்டம் கன்சிடர் பண்ணிக்கங்க. இதுக்கு டிரான்ஸ் யாரு? ஒரு குளோரின். இவங்களுக்கு சிஸ் யார் இருக்கா? மூணாவது பாஸ்பரஸுக்கு சிஸ் பொசிஷன் யார் இருக்கா? இவங்க 2 பேருமே சிஸ் தான், இதுவும் சிஸ் தான், இதுவும் சிஸ் தான். அப்ப 2 பாஸ்பரஸும் சிஸ் பொசிஷன்ல இருக்கு, சிஸ் தான். ஓகே, இதுக்கு டிரான்ஸ் யாரு? ஐம் சாரி, சிஸ். இவங்க 2 பேரும் சிஸ் தான், அப்போ 2 குளோரின். இப்போ நீங்க பாருங்க, 3 பாஸ்பரஸ், we have 3 பாஸ்பரஸ். 3 பாஸ்பரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பாஸ்பரஸ், ஐ மீன் ட்ரைஃபினைல் பாஸ்பைன் எங்க இருக்கு அப்படின்னா, 2 வந்து ஈக்குவல் பொசிஷன் இருக்கு, 1 வந்து ஆக்சியல் பொசிஷன் இருக்கு. நம்ம அப்கோர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அக்டாய்டர்ல பொறுத்தவரை அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இந்த சிஸ்ட்ரான்ஸ் வச்சு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 பக்கத்துல யார் இருக்கான்னு பாருங்க. ஒன்று போல என்ன இருக்கு, ஒரு குளோரின், 2 பாஸ்பரஸ் 2 குளோரின், ஒரு சிஸ் குளோரின், 2 பாஸ்பரஸ் இந்த சிஸ் பொசிஷன், 2 குளோரின் சிஸ் பொசிஷன். இப்போ 3 பாஸ்பரஸ் சுத்தியுமே ஐடென்டிக்கல் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால 3 பாஸ்பரஸ்மே என்னது அப்படின்னா சேம் என்விரான்மெண்ட் தான். ஓகே, இப்போ when you are recording the phosphorus 31 NMR, P31 NMR, so மூணுமே ஒரே என்விரான்மெண்ட் தான். அப்ப என்ன பண்ணும், it will give a single peak, ஒன்று தான் கொடுக்கும். ஓகே, then if all the 3 phosphorus atoms are coupled with rhodium have the I value of half. ரோடியத்துக்கு I value வந்து half இருக்கும். ஓகே, அப்ப என்ன ஆகும், the single peak split into 2, ரெண்டா ஸ்பிளிட் பண்ணும். This is what I have given. It is a doublet peak. A doublet peak is observed for the facial isomer of this complex. ஏன்னா all the 3 phosphorus atoms are in the same environment. Okay, so you will get only one doublet. Okay, another one. So facial isomer பார்த்தோம், it is a cis. Then mirror isomer. Okay, mirror isomer பொறுத்தளவுல let us put the same numbering, அதே மாதிரி நம்பரிங் போட்டு பார்ப்போம். So 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இதை நம்ம mirror isomer ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த phosphorus, these 2 phosphorus atoms are trans to each other. இங்க எல்லாமே cis தான், cis to each other. ஓகே, இங்க என்ன சொல்லுவாங்கன்னா 136 மாங்க, இங்க வந்து 123 மாங்க. ஓகே, 123 ஐசோமர் மாங்க, இது வந்து 13 இல்லைன்னா 126 இல்லைன்னா 136. ஓகே, 6 போயிடும், 6th பொசிஷனுக்கு போயிடும். இப்போ நம்ம இதே மாதிரி P1 P2 P3. ஓகே, P1 P2 P3 3 பாஸ்பரஸ் இருக்கு. இப்போ P1க்கு
டிரான்ஸ்பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு பாஸ்பரஸ், ஒரு பாஸ்பரஸ் இருக்கு. ஓகே, சிஸ் பொசிஷன்ல யார் இருக்கா? சிஸ் பொசிஷன்ல இந்த ஒண்ணுக்கு சிஸ் யாரு? 3 குளோரின் ஆட்டம் இருக்கா? 3 சாரி, ஒரு பாஸ்பரஸ், 3 குளோரின், 3 குளோரின். ஓகே, இது வந்து சிஸ் பொசிஷன்ல. ஸோ டிரான்ஸ், இது சிஸ். தென் P2 பாருங்க. சாரி, let us see P3. இது இது 1 பாஸ்பரஸ் 1 பாஸ்பரஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் பாஸ்பரஸ் 2 அண்ட் திஸ் இஸ் பாஸ்பரஸ் 3. ஓகே, இப்போ செகண்ட் பாஸ்பரஸுக்கு டிரான்ஸ் பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னா ஒரு குளோரின் ஆட்டம் இருக்கு, ஒரு குளோரின். சிஸ் பொசிஷன்ல யார் இருக்கா? 2 பாஸ்பரஸ், 2 பாஸ்பரஸ், 2 குளோரின் இருக்கா? 2 பாஸ்பரஸ், 2 குளோரின். இதே மாதிரி தேர்டு பாஸ்பரஸ், திஸ் இஸ் தேர்ட் ஒன். இந்த தேர்டு பாஸ்பரஸுக்கு டிரான்ஸ் பொசிஷன்ல ஒரு பாஸ்பரஸ் இருக்கு. சிஸ் பொசிஷன்ல யார் இருக்கா? 3 குளோரின். ஃபர்ஸ்ட் பாஸ்பரஸ் போட்டுடலாம். ஸோ ஒரு பாஸ்பரஸ், ஒரு பாஸ்பரஸ், 3 குளோரின். இப்போ சொல்லுங்க, what are the kinds of phosphorus atom present in the mirror isomer? 2 kinds. There are 2 kinds of phosphorus. There are 2 kinds of phosphorus. அப்போ what is the NMR signal? 2 kinds என்ன பண்ணும்? It will give a 2 signals. 2 kinds of NMR signals. Okay. 2 kinds வந்து பாத்தீங்கன்னா 2 kind of NMR, I mean P1 P3, P1 P3 1 3 சேம் என்விரான்மெண்ட், 2 மட்டும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், 2 மட்டும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஓகே, அப்போ இவங்க கிட்ட 2 கைண்ட் ஆஃப் சிக்னல் கொடுக்கும். ஓகே, வித் இன்டென்சிட்டி ரேஷியோ 2:1, with intensity ratio 2:1, and this is the NMR signal observed. அதாவது without coupling with rhodium it will give a 2. Okay, so this is the அதாவது P1 P3 ரெண்டுமே ஒரே என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஸோ P1ம் P3யும் என்ன பண்ணுவோம்? கப்புள்டு வித் இது சேம் என்விரான்மெண்ட். அப்போ நான் இட் வில் கப்புள் வித் ரோடியம், இட் வில் கிவ் அ டபுளட். ஓகே, அந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது, செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடியது என்ன பண்ணுவோம்? இட் வில் கப்புள் வித் again with rhodium. Okay, so it will give a triplet. It will give a triplet. Okay, so 2 is giving the intensity ratio. Intensity ratio வந்து கம்மியா இருக்கும். அதாவது பாஸ்பரஸ் 2 ஓட intensity ratio கம்மியா இருக்கும். This 2 corresponds to P2 and these P corresponds to P1 and P3. P3. Okay, so 2 triplets and 2 doublets, 2 triplets and 2 doublets, and this is how we have to predict the geometry of a complex. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல whether it is a phasal isomer or mirror isomer உடைய என்ன பண்ணலாம்? அது NMR ஸ்பெக்ட்ரத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். Okay, we'll move to the next one. And boranes. Boranes என்ன பண்றாங்க? NMR வந்து நிறைய எக்ஸ்டென்சிவ் யூஸ் பண்ணிருக்காங்க. This is a B10H14. So B11 NMR decoupled from proton. Decoupled from proton na proton என்ன பண்ணல? கப்புள் பண்ணல. அப்போ we have a மொத்தம் we have a 4 peaks. There are 4 kinds of phosphorus. This is the structure. 4 kinds of boron. I'm sorry, 4 kinds of boron. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க? புரோட்டானை டீகப்புள் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஒன்லி டியூ டு தி போரான். B11 NMR, it gives up 4 peaks. Okay, 4 peaks with the different intensity ratio. எதனால அப்படின்னா we have a 4 kinds of boron atom. Okay,
யாராவது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் பாருங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது ஒரு கைண்ட் 1 2 3 4. ஓகே, அண்ட் they have given A. This A is a kind of இது ரெண்டும் சேம் environment, and B இது ரெண்டும் சேம் environment, இந்த C ரெண்டும் சேம் environment. ஓகே, ஸோ இட் வில் கிவ் அ 4. நீங்க போரேனோட ஸ்ட்ரக்சர் போடுறீங்க, போரேன் கெமிஸ்ட்ரி நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரேன்ஸ் போடும்போது there are different kinds of boron. Okay, closo, nido, hypo, arachno படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் போடும்போது B11 NMR அப்படின்னு கேட்கலாம் ஸ்பெசிஃபிக்கா. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். திஸ் இஸ் டைட்டேனியம் acetyl complex, and this is the different structures, cis and trans isomers of titanium complex. Okay, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா the methyl proton I mean CH2 methylene protons are equivalent in terms of mirror plane and give a single proton NMR. இதுல வந்து பாத்தீங்கன்னா mirror plane இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும், இந்த CH2 என்ன ஆகும், சேம் என்விரான்மெண்ட், it will give a ஒரே மாதிரியான சிக்னல் கொடுக்கும். ஓகே, அப்போ சிங்கிள் NMR ஒரே மாதிரி கொடுக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்லைசம் வர பார்த்தோம்னா அது ஒரே மிரர் இமேஜ் இருக்கனால ரெண்டுமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஓகே, அப்போ we have a 2 kinds of proton. அப்போ என்ன ஆகும், நிறைய நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, தென் BF4 மைனஸ் BF3 மைனஸ். இதுல வந்து BF4 மைனஸ் பொறுத்தளவுல ஸோ ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், போரான் வந்து இட் வில் couples with the neighbor. So boron present in a symmetrical tetrahedral field and no electric field gradient. இங்க வந்து இருக்காது. But quadrupolar relaxation because I value 3.5 and boron வந்து பார்த்தீங்கன்னா I value 3, boron 10 வந்து it is not significant. And this F19 NMR or proton NMR is split by boron. இப்போ F19 பொறுத்தளவுல F19 னா it is applicable to the BF4 minus. Okay, BF4 minus. It will give it will show a strong quadret, and it is because of actually 4 fluorinuமே சேம் என்விரான்மெண்ட் தான். அப்போ 2 × 3.5 + 1. ஓகே, ஒரே ஒரு போரான் தான் இருக்கு, அப்போ ஒன்று தான் போட்டுக்கணும். ஓகே, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் குவாட்ரேட் கொடுக்கும். predominant isotopic species 11B. ஓகே, 11 போரான் 11 இருக்கும்போது it will give a quadret கொடுக்கும். ஓகே, பட் போரான் 10 இருக்கும்போது என்ன கொடுக்குதுன்னு பாருங்க, it will give a septet. ஓகே, போரான் 11 இருக்கும்போது it will give a quadret, போரான் 10 இருக்கும்போது it will give a septet. இது எதுக்கு எந்த ஸ்டடிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, போரான் வந்து என்ன டைப் ஆஃப் போரான் இருக்குன்னு யூஸ் பண்ணலாம். சரியா, இந்த ஸ்பீசிஸ்ல வந்து. ஓகே, கப்ளிங் கான்ஸ்டன்ட்டை பொறுத்தளவில் போரான் 11 இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அதிகமாக இருக்கும், போரான் 10க்கு வந்து கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ 1 bond coupling with fluorine and boron 11 is 1.2 Hz, whereas for இதுக்கு 1.2 Hz இருக்கு, 10க்கு வந்து 0.4 Hz இருக்கு. ஓகே, தென் கார்பின் ஐடென்டிஃபிகேஷன் என்ன பண்றாங்க, NMR ஸ்பெசிஃபிக் யூஸ் பண்றாங்க, எஸ்பெஷலி ஃபிஷர் கார்பின் வந்து it exists in 2 different forms, cis and transform, and it is considered as the cis form. It is considered as the cis form. It is considered as the transform. Okay, I mean these 2 groups are cis to each other. ஒரே பக்கம் இருக்கு, இந்த ரெண்டு குரூப் என்ன இருக்கு, ஆப்போசிட்ல இருந்து transform யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க, it is having a partial double bond character. நீங்க ஆர்கானிக் படிச்சீங்க, partial double bond character in the CO linkage. So it restricts the rotation of CO bond for cis trans orientation. Rotation வந்து இருக்காது. Okay, at low temperature the proton NMR show 2 peaks corresponding to 2 cis and transforms. proton NMR பொறுத்தளவுல it will show 2 peaks low temperature ல. Okay, and high temperature light will show only 1 peak.
ஓகே, ஹை டெம்பரேச்சர் என்ன நடக்கும்? ஒரே ஒரு பீக் மட்டும் தான் கொடுக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்டர் சிஸ் டிரான்ஸ் இன்டர்கன்வர்ஷன், தட் இஸ் ஃபாஸ்டர் CO ரொட்டேஷன். இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்கு இல்லையா, இது என்ன ரொட்டேஷன் இருக்கும். ஓகே, இந்த வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் CO there is a rotation. ஓகே, இது வந்து லோ டெம்பரேச்சர்ல இருக்காது. ஓகே, லோ டெம்பரேச்சர் இருக்காது. இப்போ லோ டெம்பரேச்சருக்கு இருக்காது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ரிஜிடா இருக்கும். சரியா, ரொட்டேட் பண்ண முடியாது. அப்போ என்ன இருக்கும், லோ டெம்பரேச்சர்ல வந்து there is a possibility for cis form as well as trans form. சிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, டிரான்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் சொல்றாங்க. ஓகே, இந்த சிஸ் ஃபார்ம்ல இட் இஸ் an environment, different environment. Trans form it is a different environment. That is what at low temperature it showed two peaks. Okay, but at very high temperature, right? Very high temperature na ulla room temperature. Okay, NMR பார்த்தோம்ல ஹை டெம்பரேச்சர்னா ரூம் டெம்பரேச்சர் தான். ரூம் டெம்பரேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா the rotation is possible. I mean the interconversion of cis to trans isomer is very fast. நடந்துட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா NMR என்ன பண்ணாது, டிஸ்டிங்விஷ் பண்ணாது. the methyl proton is in the same environment என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணும். அப்போ ரூம் டெம்பரேச்சர்ல it is giving only one peak. Low temperature, I mean with the help of liquid hydrogen or liquid helium, அது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா it will show two peaks. ஓகே, இதுதான் NMRல வந்து உனக்கு இன்ஆர்கானிக் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நம்ம பின்னால கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு, நான் உங்களை டிஸ்கஸ் பண்றேன், பாருங்க. ஓகே, F19 NMR spectrum of ClF3 when measured at -60 degrees centigrade will be observed as a singlet, doublet and a triplet, doublet of doublet and a doublet of triplet. இது வந்து ஒரு I think it is a gate question நினைக்கிறேன். நம்ம பார்த்தோம் இல்லையா, ClF3 யோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா it is T shape. ஓகே, T shape கொடுத்துருக்கிறேன். அண்ட் லோ டெம்பரேச்சர் -60 டிகிரி என்ன ஆகும் அப்படின்னா ரிஜிடா இருக்கும். ஐ மீன் இன்டர்கன்வர்ஷன் ஆஃப் த கம்பைனிங் ஆட்டம்ஸ் வந்து நாட் பாசிபிள். எந்த இடத்துல ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கோ அங்கதான் இருக்கும், அது இன்டர்கன்வர்ஷன் நடக்காது. ஐ மீன் ஃபாஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் the combining atoms is not possible. What is the possible answer for this? நம்ம என்ன பார்த்தோம், chlorine இருக்கு, it is T shape சொல்லி பார்த்தோம். ஓகே, as per the ஒரு மூணு பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டு this is the possible structure, it is T shape சொல்லி பார்த்தோம். இது ரெண்டு சேம் என்விரான்மெண்ட். ஏன் அப்படின்னா இங்க ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, இருக்கும்போது and this is in axial position, this is in equatorial position. அப்ப எத்தனை சிங்கிள்ஸ் கொடுக்கும்? we have two kinds of fluorine atoms. Okay, so equatorial position இருக்கக்கூடிய fluorine என்ன பண்ணும், it will couple with axial fluorine, it will give a triplet. Okay, ஒரு triplet கொடுக்குமா, ஒரு triplet கொடுக்கும். Then axial position இருக்கக்கூடிய ரெண்டு fluorine என்ன பண்ணும், it will couple with equatorial fluorine atom, it will give a doublet. So ஒரு triplet, ஒரு doublet. ஓகே, அப்போ ஒரு triplet இருக்கு, ஒரு doublet இங்க இருக்கு. So the correct answer is C. Okay, correct answer is C, doublet and a triplet. The next one is a total number of lines expected. Okay, due to spin coupling of proton with the fluorine and the deuterium nuclei in H1 NMR spectrum of the following compound. இதில் எத்தனை lines you are expecting? In proton NMR. நான் பேசுறது கேக்குதாப்பா? எஸ் சார், ரொம்ப லோவா இருக்கு சார். ஆனா என்னன்னு தெரியலப்பா, நீ ஓரளவு சொல்றேன்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்கேன், லாஸ்ட் கிளாஸ் நடத்தின அதே செட்டப் தான். நான் மைக் வேணா பக்கத்துல வச்சுக்கிறேன். சாரி சார், ஏன் போனா சார் மிஸ்டேக், சாரி சார். ஓகே, இப்போ இதுல எத்தனை கிளாஸ் கொடுக்கணும்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். The total number of
this is actually it is a gate question actually. The total number of lines expected in the H1 NMR spectrum of the following compound. Sir, 6 line. 6, okay. எப்படி சொல்றீங்கப்பா? Sir, correct தெரியல. ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து NMR ஆக்டிவ் யாருன்னு பாருங்க. இதுல இங்க கார்பன் இருக்கும், கார்பன் NMR ஆக்டிவ் கிடையாது. இட் வில் நாட் கப்புள். ஓகே, இந்த குளோரினும் கப்புள் பண்ணாது, இதுவும் கப்புள் பண்ணாது, இதுவும் கப்புள் பண்ணாது. ஓகே, ஸோ இது யாரு கப்புள் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளூரின் கப்புள் பண்ணலாம். ஓகே, நம்ம புரோட்டான் ரெக்கார்ட் பண்றோம், புரோட்டான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கப்புள். சரியா? ஸோ இதோட கப்புள் பண்ணும். தென் வி ஹேவ் there is a possibility for deuterium. அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, due to spin coupling of proton with the fluorine and deuterium nuclei. இங்க வந்து கப்ளிங் போகும்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, spin coupling of proton with fluorine and deuterium nuclei. கப்ளிங் போகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So they have not mentioned the கார்பனோ குளோரினோ போகும்னு சொல்லி கொடுக்கல. அஃப்கோர்ஸ் கார்பன் வந்து போகாது, நம்ம கொடுத்து ஐ வேல்யூ வந்து 0 இருக்கனால போகாது. குளோரின் வந்து பாசிபிலிட்டி இருக்கு, பட் அது போகாதுன்னு சொல்லி கொடுக்கல, போகணும்னு கொடுக்கல. இப்போ வாட் இஸ் த ஐ வேல்யூ ஆஃப் ஃப்ளூரின் இஸ் வந்து half வரும். வாட் இஸ் த ஐ வேல்யூ ஆஃப் டியூட்ரியம்? 1 sir. வெரி குட், இட் இஸ் 1. அப்போ எப்படி ஸ்பிளிட்டிங் இருக்கும்னு பாருங்க. ஒரு புரோட்டான் இருக்கு, இட் இஸ் கப்ளிங் வித் டியூட்ரியம் as well as fluorine atom. If you apply the 2Na+1 rule, இதுக்கு ஃப்ளூரின் மேல என்ன கொடுக்கும்? 2 கொடுக்குமா? 2. ஓகே, டியூட்ரியம் 3 கொடுக்கும் சார், மொத்தம் டோட்டலா 6. ஓகே, ஸோ வில் கெட் 6. 6 இப்படி தான் கண்டுபிடிச்சியாப்பா நீங்க? அப்படிதான் சார் இருக்கு. ஓகே, ஸோ வில் கெட் 6 சிக்னல்ஸ். ஓகே, 6. இப்போ நம்ம இந்த இடத்துல டியூட்ரியத்துக்கு வந்து ஐ வேல்யூ 1ன்னு தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஐ வேல்யூ நமக்கு தெரியல, ஜஸ்ட் ஹாஃப்னு போட்டு பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாயிடும். ஓகே, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது கூட்டிடாதீங்க, மல்டிப்ளை பண்ணணும். 2Na+1. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரின் கப்புள் பண்ணதுன்னா 2 கொடுக்கும், தென் இட் வில் பி ஸ்பிளிட் இன்டு 3. சரியா? 6. நெக்ஸ்ட் ஒன், in the proton decoupled C13 NMR spectrum of 7 norbornane, the number of signals obtained is. ஆக்சுவலா புரோட்டானை வந்து டீகப்பிள் பண்ணிட்டாங்க. புரோட்டான் என்ன பண்ணிட்டாங்க? டீகப்பிள்டு. கொஸ்டின் ரீட் பண்ணுங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ in the proton decoupled C13 NMR spectrum of norbornane. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் தெரியணும். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர். This is the structure of 7 norbornane. Okay, 1, 2, starting from numbering 1, 2, 3, 4, 5, 6, 7. So, yellow carbon is it. How many C13 NMR signal? Three, sir. 3. Okay, so you are telling you have 3 kinds of carbon. யாரெல்லாம் 3 kind? இது வந்து of course இங்க இருக்கக்கூடிய கார்பன் செப்பரேட் 1. சரியா? So let us say this is 1 and these 2 are 2. இங்க இருக்கக்கூடிய 4 ஒன்று தானா? ஒரே மாதிரி மட்டும் தான் இருக்குமா? These four carbon atoms are in the same environment? So இது ஒரு type of carbon, இந்த ரெண்டும் ஒரு type 2. Okay, so we have a third one. So we have 3 kinds of carbon, so we will get the 3 signals in the NMR, C13 NMR. Very good. Okay, so next one. In the P31 NMR spectrum of P4S3 consists of
நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நான் போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் நான் ஏற்கனவே P4S3. இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். அண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் P4S3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா we have two kinds of phosphorus இருக்கும். Two kinds of phosphorus. Okay. So இது ஒரு type of phosphorus and these three are in the same environment. These three are in the same environment. So energy ratio 3:1 கொடுக்கும். சரியா? And sulfur வந்து பார்த்தீங்கன்னா NMR inactive, அதை கப்பல் பண்ணாது. This phosphorus will couple with this phosphorus. Okay, all these three phosphorus, I mean in the same environment இருக்கக்கூடிய phosphorus என்ன பண்ணும், coupled with this phosphorus, it will give a doublet. And this phosphorus is coupled with these three, so it will give a quadret. So ஒரு doublet, ஒரு quadret. So the answer C. ஒரு doublet, ஒரு quadret. Okay. இது வந்து ஆக்சுவலா you can try for different structures வந்து நம்ம போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும், நம்மளால வந்து இந்த 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 மாலிகுலுக்கு வந்து இந்த ஜாமெட்ரி இருக்கும் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவலா சிம்பிளா சொல்ல போறதா இருந்தா ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் சரியா? இப்போ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம உள்டாவா கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா, இதுதான் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா இதுக்கு ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வில் கெட் அ டபுள் அண்ட் குவாட்ரேட். ஐ ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். நான் ஏற்கனவே அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் நான். ஓகே, அடுத்தது if ClF3 were to be stereochemically rigid, its F19 NMR spectrum would be, okay, assume that Cl is not NMR active. அது என்னப்பா ஸ்டீரியோகெமிக்கலி ரிஜிட்னு அர்த்தம்? சார் லோ டெம்பரேச்சரா? வெரி குட், லோ டெம்பரேச்சர். வெரி குட். ஸோ லோ டெம்பரேச்சர் தான் ஆக்சுவலாக ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் அது வந்து. சரியா? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். -60 degree சென்டிகிரேட்ல வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ClF3? ஓகே, இட் இஸ் ஹேவிங் a tree shape. We have two kinds of fluorine atom. Stereochemically rigid அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா low temperature. There will be no fast exchange of combining atoms. ஓகே, இன்டர்கன்வர்ஷன் வந்து இருக்காது. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளோரின் இன்னொரு இடத்துக்கு போகாது. அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து ரூம் டெம்பரேச்சர் நடந்துகிட்டே இருக்கும். லோ டெம்பரேச்சருக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்காது. சரியா? அப்போ we have two kinds of fluorine. We'll give it a triplet and doublet. Okay, a triplet and a doublet. So we're going to discuss a triplet and a doublet. So answer is A. Okay. What about if it is stereochemically non-rigid? What is the signal path? Singlet, sir. Singlet, very good. So you will get only one peak. You will get only one peak in this molecule. Okay. Okay. This is I discuss EPR. Resonant frequencies of EPR and NMR are respectively in the spectral regions. EPR ki enna resonance frequency தேவை, என்ன ஸ்பெக்ட்ரல் ரீஜன்ல எது இதுக்கு எதுனா ஆன்சர் அப்படின்னா EPR பொறுத்தளவுல மைக்ரோவேவ், NMR பொறுத்தளவு ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே, இது வந்து ஒரு கேட் கொஸ்டின் தான். அடுத்தது F19 NMR spectrum of meridional isomer of octahedral RHCl3F3 complex. இங்க வந்து ஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, நல்லா பாருங்க. ரோடியத்துக்கு ஹாஃப், ஃப்ளோரினுக்கு ஹாஃப். அசியூமிங் the coupling constant between rhodium and fluorine is greater than fluorine, it will show mirror isomer இருந்துச்சுன்னா what is the number of peak? நான் டிஸ்கஸ் பண்ண அதே காம்ப்ளெக்ஸ் தான். நான் அங்க என்ன டிஸ்கஸ் பண்ணேன்னா பாஸ்பரஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணேன். Okay, I have discussed with the help of phosphorus, and they have given the specific isomer. Mirror isomer na trans isomer. Okay, so trans isomer இருந்துச்சுன்னா நம்ம அங்க என்ன பார்த்தோம், அங்க பாஸ்பரஸ் வச்சு பார்த்தோம். பாஸ்பரஸ் வச்சு பார்க்கும்போது we have two kinds of phosphorus பார்த்தோம். அப்போ இங்க with respect to fluorine mirror isomer இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா we have
two kinds of fluorine atom. Okay, two kinds of fluorine இருக்கும்போது the first option is not applicable. அதை நம்ம தூக்கி விட்டுறலாம். Okay, first option is not valid. அப்போ மிச்சிருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, மிச்சிருக்கக்கூடிய 3 ஆப்ஷன் இருக்கு. இது 3ல எது இருக்கும்? சார் சி தானே சார், 2 doublet 2 triplet. வெரி குட், வெரி குட். ஸோ அங்க டிஸ்கஸ் பண்ணாதான் you'll get a 2 doublet and a 2 triplet. 2 doublet and a triplet. There are two possible 2 kinds of fluorine atoms. Okay, 2 kinds of fluorine atoms. So you'll get a 2 doublet and a 2 triplet. Okay, so நீங்க நான் சொன்ன மெத்தட்ஸ் வச்சு நீங்க போட்டு பார்க்குறீங்கன்னா you'll get a answer easily. உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாம். In comparison to the frequency of EPR transition, the NMR transition frequency is much higher than. Question எல்லாம் பாருங்க. In comparison to the frequency of EPR transition, the NMR transition frequency is much lower. Much lower. Okay, ஏன்னா EPRக்கு வந்து GHz வரும், NMRக்கு வந்து MHz வரும். ஓகே, இதை நான் உங்களுக்கு EPR நடத்தும் போதும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், நான் NMR நடத்தும் போதும் சொல்லி இருக்கிறேன். ஓகே, அதனால வந்து EPRக்கு வந்து அதிகமான ஃப்ரீக்வன்சி which is in the range of GHz. NMR பொறுத்தளவில் இந்த ஃப்ரீக்வன்சி நீடட் இஸ் மெகாஹெர்ட்ஸ். தட் இஸ் ஐ மீன் இந்த மெகாஹெர்ட்ஸ் ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன் தி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரீஜியன் இன் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். EPR பொறுத்தளவில் GHz ரேடியேஷன். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் மச் லோயர். நான் நெக்ஸ்ட் போகிறேன். ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா in the P31 NMR spectrum of a diamagnetic complex MER CR3 டைஃபினைல், அதே மெர்ரைசமர் தான். எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ரெசனன்சிஸ் மெட்டலோட ஐ வேல்யூ கொடுத்தாங்க, ஐ வேல்யூ 0 கொடுத்தாங்க. டிரான்சிஷன் மெட்டலோட ஐ வேல்யூ 0. Look at the question. The metal transition metal I value is 0. ஒன்றும் இல்லை, இதில் வந்து எத்தனை பாசிபிள் டிரான்சிஷன், எத்தனை பாசிபிள் ரெசனன்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பாசிபிள் ரெசனன்ஸ், ஐ மீன் எத்தனை பாசிபிள் சிக்னல், அவ்வளோதான். 2 சிக்னல் தான் சார். வெரி குட். ரெண்டு ஏன் ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். மெர்ரைசமாக இருந்துச்சுன்னா 2 kinds of phosphorus. ஓகே, ஃபேஸில் ஐசோமராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் பாஸ்பரஸ், அப்போ ஒரு சிக்னல். இங்கே வந்து அங்கே வந்து என்ன இருக்குன்னா நம்ம ரோடியம் வச்சு சொன்னோம். நம்ம ரோடியத்துக்கு வந்து பார்த்தோம்னா இட் இஸ் NMR ஆக்டிவ், ஐ வேல்யூ ஹாஃப் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கப்பல் பண்ணோம், ஃபர்தராக ஸ்பிளிட்டிங் நடக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த பாஸ்பரஸ் ஒன்லி இஸ் கோயிங் டு கிவ் அ சிக்னல். ஓகே, தெர் ஆர் 2 ரெசனன்ஸ். ஓகே, next one, assuming the one bond coupling pH is greater than Pb, the expected P31 NMR spectrum of this compound, addition compound, has pH3 BCl3. Phosphorus boron 11 oda I value 3.5 இருக்கு. Okay, these are the spectrum observed. இதுல வந்து எந்த ஸ்பெக்ட்ரம் வந்து இந்த காம்பவுண்டுக்கு, இந்த அடிஷன் காம்பவுண்டுக்கு அப்ளிகபிளா இருக்கும்? இப்போ P31 அப்படின்னு வச்சுக்கோங்க. P31னா இந்த காம்பவுண்ட்ல ஒரே ஒரு பாஸ்பரஸ் இருக்கு, நோ பாண்ட் கப்ளிங், ஒன்லி ஒன் சிக்னல். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கப்ளிங் கான்ஸ்டன்ட் யாருக்கு அதிகமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் கப்ளிங் கான்ஸ்டன்ட் இஸ் மோர். Phosphorus hydrogen coupling quantity is more. அப்ப என்ன ஆகும்? It is split into 4. Okay, it is split into 4. 4 கொடுக்கும். So 1 2 3 4. Okay, so this is one bond coupling of this phosphorus hydrogen. Okay, then it is the phosphorus will couple with அதுக்கப்புறம் என்ன ஆகும், boron லோட couple பண்ணும். boron லோட couple பண்ணும். இப்போ இந்த boron லோட couple பண்ணும்போது ஒரே ஒரு phosphorus இருக்கு. How many signals?
என்னாகும் ஒவ்வொன்றும் ஒரே ஒரு போரான் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, டபுள் போடக்கூடாது. ஸோ I வேல்யூ 3½ இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3½னா என்ன சார் ஆப்ஷன்? 4. ஸோ ஈச் ஸ்பிளிட்டிங் இன்டூ 4, 4. ஓகே, ஸோ இது 4, அடுத்தது 4, 1 2 3 4, அடுத்தது 1 2 3 4, அடுத்தது 1 2 3 4. பட் லுக் அட் தி, இது ரெண்டுல வந்து எதுவும் ஆப்ஷன் நமக்கு இருக்கு வரும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இது 2 ஆப்ஷன் இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. ஓகே, இந்த மல்டிப்ளேட்ல வந்து பாத்தீங்கன்னா 4ஓட இன்டென்சிட்டியும் சியை பொறுத்தளவுல சேமா இருக்கு. டியை பொறுத்தளவு என்ன இருக்கு, இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. இன்டென்சிட்டி ரேஷியோ இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ அஃப்கோர்ஸ் இந்த பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணும், இட் இஸ் ஈக்குவலி இன்ட்ராக்ட் வித் திஸ் போரான். ஒரே ஒரு போரான் தானே இருக்கு. அப்போ என்ன இருக்கும், கண்டிப்பா இந்த இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, இது வந்து வராது. ஓகே, ஈக்குவல் இன்டென்சிட்டி ரேஷியோ இது இருக்கும். ஒரே ஒரு போரான் தானே. ஓகே, இப்போ ஒரே ஒரு போரான் இருக்குன்னா நமக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஒரு பாஸ்பரஸ் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், P31 பார்க்குறோம். P31னா இந்த we are recording the spectrum with respect to phosphorus. இந்த phosphorus couples with proton is more than the boron. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இது வந்து ஃபர்ஸ்ட் கப்புள் பண்ணாம இருக்கும்போது it will give only one signal. Then afterwards, after coupling with ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, it will give a triplet. ஓகே, நான் எப்படி ட்ரிப்ளெட், குவாட்ரட். ஓகே, எப்படி குவாட்ரட் சொல்றேன் அப்படின்னா, you have to just apply the n2na+1 rule. ஓகே, n2na+1 போடும்போது என்ன ஆகும், we have a 3 2 into 3 into half plus 1 போடும்போது என்ன ஆகும், will get 4. குவாட்ரட் கொடுக்கும், குவாட்ரட். ஓகே, then these signals were further split into quadrat. Okay, this is called quadrat of quadrat manga, quadrat of quadrat. Okay, சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல ரெண்டுமே என்ன இருக்கு, குவாட்ரட் இருக்கு, இ குவாட்ரட் இருக்கு. இதுல வந்து இன்டென்சிட்டி ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து 2க்கு அதிகமாகவும் 2க்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. பட் இட் வில் கிவ் அ ஈக்குவல் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா ஒன்று போல தான் இருக்கும், ஏன்னா ஒரே ஒரு போரான் தான் இருக்கு. சரியா? The answer is C. Okay, I think this is a CSR question, ஒரு வருஷம் question நினைக்கிறேன். Next question. Okay, the reaction between Pi3 PsCl3 and zinc powder gives P3I5. P3I5 as one of the products. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் ப்ராடக்ட். P3I5 is the product. நமக்கு இது தேவையில்லை. சரியா? இதெல்லாம் தேவையில்லை. The solution state P31 NMR spectrum of P3I5 show a doublet and a triplet. The correct structure of P3I5. A doublet and a triplet கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், we have a 2 kinds of phosphorus. Okay, P31 NMRல ஆக்சுவலா அயோடின் என்ன பண்ணும் அப்படின்னா சம்டைம்ஸ் இன்டர்ஃபியர் ஆகும். ஐ மீன் அயோடின் என்ன பண்ணும், கப்பல் பண்ணும். இப்போ P31 NMR ஸ்பெக்ட்ரத்துல 2 kinds of phosphorus இருக்கு. 2 kinds of phosphorus இருக்கு. இப்போ இதுல பாருங்க, இதுல வந்து 3 பாஸ்பரஸுமே in a different environment. ஓகே, in a different environment. அப்கோர்ஸ் இது பக்கத்துல ஒரே ஒரு பாஸ்பரஸ் மட்டும் தான் இருக்கு, இங்க ஒரு பாஸ்பரஸ் இருக்கு, இது பக்கத்துல ஒண்ணுதான் இருக்கு, பட் இட் இஸ் a different environment. ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. சரியா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா it is having 3 kinds of phosphorus. அடுத்து இங்க பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது let us consider this one. இது பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டுமே டிஃபரண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, இது பக்கத்துல இருக்கக்கூடியது, இப்போ இது ரெண்டும் சேம் என்விரான்மெண்டா அப்படின்னா கிடையாது. ஓகே, ஏன் கிடையாதுன்னு சொல்றேன் நானு, look at the double bond and these two phosphorus atoms are double bonded.
ஆனா இங்க இந்த பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, டபுள் பாண்ட் கிடையாது. அப்ப என்ன ஆகுது, இங்கேயுமே 3 kinds of phosphorus. அடுத்து look at the structure. அஃப்கோர்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம் மிரர் இமேஜ் இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இது ஒரு கைண்டு, இது ரெண்டு ஒரு கைண்ட். அண்ட் ஹியர் வி ஹேவ் 2 kinds of phosphorus. இதுல பாருங்க, இதுல வந்து அயோடின் இருக்கு, இங்க அயோடின் இல்லாம இருக்கு, இங்க 3 அயோடின் இருக்கு. அப்போ இங்க ஹியர் யூ கேன் சே பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் 3 we have 3 kinds of phosphorus. அப்போ this is the structure which has 2 kinds of phosphorus. Okay, this is responsible for a doublet. Okay, of course, these two kinds of phosphorus is responsible for a doublet and a triplet. Okay, so answer is C. Okay. இந்த ரெண்டும் என்ன பண்ணும், ஆக்சுவலா இந்த ரெண்டு பாஸ்பரஸும் சேர்ந்து இந்த பாஸ்பரஸை கப்புள் பண்ணி இட் will give a doublet. And this phosphorus will couple with these two, will give a triplet. Okay. The next one. Okay, so the number of lines shown by the BH3 part of the molecule. This is an addition compound again. In the H1 and B11 NMR spectra are respectively. Actually, BH3 part தான் கேட்டிருக்காங்க. BH3 part. இந்த BH3 partல proton NMR, B11 NMR, and I value is given. I value of this B11 is 3/2, B31 is half. Of course, protonக்கு half தான். சரியா? இப்போ proton NMR என்ன கொடுக்கும்? Proton NMR all the 3 protons are in the same environment, of course. Okay, and this proton couples with this boron. Boron ஓட couple பண்ணுன்னு வச்சுக்கோங்க, என்ன கொடுக்கும்? 2Na+ ரூல் பண்ணும்போது என்ன, ஒரே ஒரு போரான் இருக்கு. ஓகே, அப்போ 2Na+ போடும்போது என்ன ஆகும், கிட்ட 4. So 1 into 4, 4. B11 பார்க்கும்போது B11 ஒரே ஒரு போரான் தான் இருக்கு. பக்கத்துல எதுனா இருக்கு, 3 புரோட்டான் இருக்கு. Then we have to consider the phosphorus also. Okay, phosphorus-ஐயும் பார்க்கணும். Phosphorus is directly attached to the boron, but this proton is not directly attached to the phosphorus. அதாவது 2 bond coupling இருக்கும். Okay. சார் ஆப்ஷன் ஏவா சார்? ஆப்ஷன் ஏ எப்படி? ஜஸ்ட் ட்ரை பண்ணுப்பா பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ. ஓகே, எப்படி சார்? எப்படின்னு கேட்குங்களா? என்னப்பா சார் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் போரானோட கப்ளம் சார் 4 ஸ்ப்ளிட் ஆயிட்டு அதுக்கப்புறம் பாஸ்பரஸோட கப்ளானா அந்த 4 2 ஸ்ப்ளிட் ஆகும் 8 ஆகுமா சார்? ஓகே, இதே மாதிரி போரான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனோட கப்ளானா 3 இது இருக்கு, 4 ஸ்ப்ளிட் ஆகும். அந்த 4 பாஸ்பரஸோட கப்லாம் வந்து 8. ஓகே, வாட் இஸ் தி ஆன்சர்? 8. So 8 and 8, very good. So 4 இதுல வந்து 4, 2, 8. அதாவது புரோட்டான் நம்பரை பொறுத்தளவுல நான் உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். H1 நம்பரை பொறுத்தளவுல பக்கத்துல ஒரு போரான் இருக்கா? ஸோ போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு ஒன்னே ஒரு போரான் இருக்கு இன்ட்டு 3/2. ஓகே, 3/2 + 1.
அப்போ என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் 4. 4 அடுத்து பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா? பாஸ்பரஸ் என்ன பண்ணும்? கம்ப்ளீட் பண்ணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 4 மல்டிப்ளைட் பை 2, ஸோ வில் கெட் 8. சரியா? B11 பொறுத்தளவில் B11 என்ன மாதிரி பொறுத்தளவில் பக்கத்தில் வந்து 3 புரோட்டான் இருக்கு. அப்போ வில் கெட் 4. 3 புரோட்டான் 4 கிடைக்கும். எப்படின்னா 2Na+1 2 இன்ட்டு 3 இன்ட்டு ½ + 1 4 கிடைக்கும். ஒரு பாஸ்பரஸ் இருக்கு, வில் கெட் அகைன் 8. சரியா? 8 இன்ட்டு 8. ஸோ 8 புரோட்டான் என்ன மாதிரிலாம் 8 கிடைக்கும். B11லையும் 8 கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் H1 NMR spectrum of HD would show D க்கு வந்து I வேல்யூ 1. So 2Na+1. Sir, C as an option. Triplet. Okay, triplet. Triplet. Okay, sir. Triplet with the density ratio 1:1:1. ஒரு புரோட்டான் தானே இருக்கு பக்கத்துல, ஒரு டியூட்ரியம் தானே இருக்கு. Okay, sir. சேம் இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து ஒரே 2 கைண்ட்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்? இன்டென்சிட்டி ரேஷியோ வேரி ஆகும். ஒரு டியூட்ரியம் இருக்கிறதுனால என்னது? 1:1:1. இப்போ இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போஸ் ஐ வேல்யூ தெரியாம ஹாஃப் போட்டு பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? டபுள்ட் சொல்லுவீங்க, டபுள்ட்னு போட்டுருவீங்க ஆன்சர். ஓகே, பட் ட்ரிப்லெட் இன்டென்சிட்டி ரேஷியோ 1:1:1. நான் ஏற்கனவே போரான் டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா? அந்த இடத்துல ஒரு மாலிகுலுக்கு டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா? ஒரு அடிஷன் காம்பவுண்டுக்கு. அந்த அடிஷன் காம்பவுண்டுக்கு என்ன இருக்கும்? இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து 1 போல இருக்கும், ஒரே ஒரு போரான் ஆட்டம் இருக்கும்போது. அதே மாதிரி தான் இங்கேயும் டியூட்ரியம் வந்து ஒரே ஒரு டியூட்ரியம் தான் இருக்கு, இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து சேமாக தான் இருக்கும். I forgot to put the structure. Find out the number of lines in the P11 NMR spectrum. Structure போட மறந்துட்டேன் இந்த இடத்துல. I think it's உங்க ஆன்சர் நான் சொல்லிட்டேன். நான் இதுல இந்த காம்பவுண்டுக்கு இதுல P31க்கு எத்தனை சிக்னல் கொடுக்கும்பா? இந்த காம்பவுண்டுக்கு 90 போட்டேன். ஓகே, 90 எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா யாராவது? It will give a P31 பொறுத்தவரை it will give a 90 signals. இதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து அவங்க வந்து டீகப்பிள் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? டீகப்பிள் பண்ணிங்கன்னு சொல்லிடலாம். சப்போஸ் டீகப்ளிங் சொல்லணும் என்ன பண்ணணும்? they have to consider all the nuclei which are NMR active. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பாஸ்பரஸ் இஸ் கப்ளிங் வித் திஸ் புரோட்டான். ஓகே, அப்போ வந்து 2Na+1 போட்டா நான் you will get a 2 doublet. Okay, then couples with these 2 fluorine atoms. Okay, so you will get a triplet. Okay, then further 2 nitrogen atoms. Nitrogen atom வந்து I value வந்து 1. ஓகே, அப்போ I value 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. சார் இதுக்கு ஹாஃப் தானே சார் வரும்? N15 சார். ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஓகே, ஸோ 2 இன்ட்டு ஹாஃப் போட்டால் வரும் 3 வருமா? 3 ஹாஃப் போட்டால் 3. தென் 4 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, ஸோ get 5.
So we'll get 90. Understood? So for இது வந்து corresponds to proton, and this to fluorine, and this 3 corresponds to hydrogen, and this 5 corresponds to the proton. 4 proton இருக்கும். Okay, so everything is coupling with this phosphorus. Consider பண்றோம் அப்படின்னா we get 90 signals. Okay, so இன்னைக்கு கிளாஸ் நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். You have any clarifications, you can discuss.